வணக்கம் சார். இந்த விஜயோட அந்த புதுவை பேச்சு மிகவும் சுருக்கமாக ஒரு 13 நிமிடங்களில் அவர் அந்த பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். புதிதாக QR கோடு என்ற பல்வேறு நடைமுறைகளோடு அந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர் வழக்கம் போல அங்கு ஒரு கூட்டணிக்கான அச்சாரமாக எதையும் பேசவில்லை என்றாலும் பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என்பது உறுதிப்படுத்தியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழகத்தில் அந்த அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுவதா பாக்குறீங்களா சார் இந்த புதுவை பேச்சுல? அதெல்லாம் விஜய் கிட்ட நம்பவே முடியாதுங்க. அவர் புரிச்சு பேசுறாரா புரியாத பேசுறாரா தெரியல. பாஜக புதுச்சேரிக்கு எதுவுமே பண்ணல. சரி இல்லையா? பாஜக அரசு மோடி அரசு புதுவைக்கு எதுவுமே பண்ணல. பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்குது என்ஆர் காங்கிரஸ். அதை இவர் ஆதரிக்கிறாரு, பேசுறாரு. இவருடைய அரசியல் என்ன அரசியல் இது? முதல்ல இவர் என்ன சொல்லணும்? அப்படி தப்பு அப்படின்னோம்னா இவரு என்ஆர் காங்கிரஸ்க்காக ஒரு வக்காலத்தை வாங்கிதான் பேசுறாரு. அது நல்லா தெரியுது. சரி, அப்படி பேசுறவரு பாஜகவோட எதுக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு அவரை பார்த்து திரும்பி கேட்க வேண்டியதானே? உங்களுக்கு எதுவுமே செய்யல பாஜக. அது ஒரு பாரபட்சமான ஒரு பார்வையை தான் பார்க்குது. தமிழ்நாடு மாதிரியே உங்களையும் புறக்கணிக்குது. அப்படிப்பட்ட பாஜகவோட எதுக்கு நீங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க? இது ஒரு அரசியல், அது இது ஏமாத்துறது இல்லையா அப்படின்னு கேட்கணும்ல விஜய். ஏன் கேட்கல? அதாவது விஜயனுடைய அரசியல் ரொம்பங்க அவருக்கு எழுதி தரத வாசிக்கக்கூடிய இன்னைக்கும் ஒரு பொம்மலாட்ட அரசியல்வாதியா தான் அவர் இருக்கிறாரே தவிர ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இன்னமும் அவர் மாறல. இன்னமும் அவர் ஒரு நடிகர் தான். அதுதான் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல போலீஸ் எந்த பாதுகாப்பும் தரல, தமிழ்நாடு புதுச்சேரியை பார்த்து கத்துக்கணும், உள்ளபடி தமிழ்நாடு புதுச்சேரி இடத்துல கத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிரவுண்டை காட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட தான் நீ போயிட்டு பரப்புரை பண்ணணும், இவ்வளவு பேர் தான் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இதுக்கு மேல இவர்கிட்ட இந்த புதுச்சேரி கத்துக் கொடுத்த புதுச்சேரி காவல்துறை சொன்னதோ தமிழ்நாடு காவல்துறையும் கடைபிடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவருடைய ரசிகர்களா இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த மாதிரி எதுக்கு ஓப்பன் ரோடெல்லாம் இவர் இதுக்கு மேல கட்டலாம் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு கிரவுண்ட கேளு, அந்த கிரவுண்ட்ல எந்த கிரவுண்ட் சொல்லுங்க, அதுல எவ்வளவு பேர் வரலான்றதை நாங்க சொல்றோம், அது கூட தான் நீங்க வரணும் அப்படின்றது. இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, அவர் தாமதிக்க நினைச்சாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எஸ்பி கடுமையா அவங்கள வார்ன் பண்றாங்க, உடனடியே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அது நேரடியாவது ஒளிபரப்பாச்சு. அவங்க எப்படி திட்டினாங்க அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க. எனவே ஒரு அன்ரூலி கிரௌடா தான் அது இருக்குது. இன்னைக்கு அந்த கிரௌடை பத்திட்டு ஒரு முறைப்படுத்துறதுலாம் எதுவுமே இல்லை. அவங்க 10 பிளாக்கா பிரிச்சு அதுக்குள்ள எல்லாரையும் அவன் நிக்க வச்சு இவர் பேசி இவர் போயிட்டாரு. எவ்வளவு குயிக்கா வந்தாரு பாருங்க. இப்ப மட்டும் எப்படி குயிக்கா வர முடிஞ்சது? திருச்சிக்கு சீக்கிரமா போக முடியல, இதுக்கு நாமக்கலுக்கு சீக்கிரமா போக முடியல, ரைட்டா? இப்ப மட்டும் எப்படி கரெக்டா 10 காலத்துல வந்துட்டீங்க நீங்க இதுக்கு புதுச்சேரிக்கு, அதுவும் சாலை மார்க்கமாவே. கரூர்ல ஒரு பெரிய துயரமான நிகழ்வு ஏற்பட்டது. அதனால இந்த முறை அந்த அப்போ நீதான காரணம் இருக்கு. ஆமா, இன்னொரு காரணம்ன்றது ஒத்துதுங்க நல்லா. இப்ப போக முடியும், யாரும் வரக்கூடாது, பின்தொடரக்கூடாதுன்னு யாரும் பின்தொடரல, நேரா கிட்ட வந்துருங்க. அப்ப எங்களுடைய வாகனத்தை மக்கள் எல்லாம் மறித்தார்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் தானே. ஏன்னா நீங்க முக்கால ஒரு 10 தமிழ்நாட்டுல நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க. அதுதான் புதுச்சேரிக்கு போயிருக்கீங்க. கோட்டைக்கு போற வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தானே. அதுக்கப்புறம் புதுவை எங்க இருக்குது? டக்குன்னு வந்துருது. எனவே விஜய் அவர்களுடைய அந்த ஏமாற்று, அவங்க கட்சிக்கு கூட இருக்கிறாங்க பாருங்க, இந்த ஆதரவர்ச்சனால இருந்துட்டு எல்லாரும் திட்டமிடுறவங்க இவங்க எல்லாம் எப்படி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஊடகவியலாளர்கள் மொத்தம்லாம் ஊடகவியலாளர்கள் ஏமாறதுக்கு தயாரா இருந்தாங்க. அதனால ஏமாத்துறாங்க. அப்படியே விஜய் மறுத்துக்கிட்டு வந்தாரு, அப்படி நீந்திக்கிட்டு வந்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டது எவ்வளவு பெரிய இதுன்னு தெரியும். இது அவருடைய பொதுவான அணுகுமுறை. அரசியலை பொறுத்த வரைக்கும் காகிதத்துல எழுதி படிச்சுட்டு போயிட்டாரு, விட்டு வாசிச்சுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லுங்க. சார் இன்னொரு முக்கியமான ஒண்ணு சொல்லியிருக்காரு. 2026 புதுவையில தாவேகா கொடிதான் பறக்கும். 1977 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக புதுவையில் எம்ஜிஆர் 74 ஆட்சி பொறுப்பை கைப்பற்றினார். அது போல இங்கேயும் நிகழும் சொல்றாரு சார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எங்க தமாஷான ஒரு பேசுங்க அதெல்லாம். எம்ஜிஆர் தன்னோட ஒரு ஒப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் ஆட்சி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 20 ஆண்டு கால அரசியலுங்க அவருடைய அரசியல். அதெல்லாம் எங்கங்க போறது விஜய்க்கு? அவர் சும்மா எம்ஜிஆர் குறிப்பிட்டு அவர் பேசி தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டு அப்படி மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கூட பாருங்க, அந்த புதுவையில திரண்டது வெறும் ரசிகர் கூட்டம். அவ்வளவுதான் விஜயனுடைய இதுவே. மக்கள் கிட்ட எந்த விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு இல்ல அவருடைய பேச்சு.
புரியுதுங்களா? எழுதி வச்சதான் அவர் படிக்கிறாரு, எந்த விதமான அனுபவமும் அவர் படிக்கிறாரு, அவ்வளவுதான். அதனால அவர் சொல்றதெல்லாம் வந்துட்டு நம்ம சீரியஸ் எடுத்து பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா இதே மாதிரி விஜய் வந்துட்டு எந்த விதமான யதார்த்த நிலைகளை உணராமல் பேசிக்கிட்டே போனான்னு வச்சுக்கோங்களேன், இவர் சீக்கிரம் மக்கள் மத்தியில ரொம்ப நிராகரிக்கக்கூடாது. இவருடைய ரசிகர்கள் எங்க பார்த்தாலும் வருவாங்க, கூறுவாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரசிகர்கள் அதிகமா அந்த மைதானத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அதை விட அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, சார் சீக்கிரம் முடிச்சு அவரை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சோ அதனால இவருடைய அரசியல் பேச்சு அப்படின்றது எந்த விதமான இம்பாக்டையும் மக்கள் மனதில் ஏற்படுத்துற அப்படின்றது தாங்க உண்மை.